Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which operation has been started by Indian Air Force to extinguish the forest fire near Nainital in Uttarakhand அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உத்தரகாண்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கூட கேஸ் போயிட்டு இருக்கு இது ரிலேட்டடாக. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர்ஸ் மூலியமா தண்ணி ஊற்றி அணைக்கிறதா அந்த ஒரு அப்ராக்சிமேட்டா அதுதான் அந்த ஒரு ஆப்ரேஷன், சரிங்களா? ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பி பக்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது which is the wealthiest city in the world as per the wealthiest cities report 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெல்த்தியஸ்ட் டாப் 50 சிட்டிஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அடிக்கடி, ஓகேங்களா? ஸோ அதில் வெல்த்தியஸ்ட் சிட்டியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க் சிட்டி தான் வந்து வெல்த்தியஸ்டாக இருக்காங்க. மோஸ்ட்லி நியூயார்க் சிட்டி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ யார் அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க் சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ இந்தியாவை சேர்ந்த 2 சிட்டிஸும் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ விச் இந்தியன் சிட்டி or cities have been included in the top 50 wealthiest cities of the world by the wealthiest cities report 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த 2 இந்தியன் சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று மும்பை, இன்னொன்று வந்து டெல்லி, ஓகேங்களா? ஸோ டாப் 50 அப்படின்றத சொல்லியிருந்தோம் போன கொஸ்டின்ல, இல்லையா? ஸோ அப்போ இவங்களோட ரேங்கிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் 24th ரேங்க்ல இருக்காங்க, டெல்லியை பொறுத்த வரைக்கும் 37th ரேங்க்ல வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ 2 இந்தியன் சிட்டி வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க, ஓகேவா? மும்பை 24, டெல்லி வந்து 37ல, ஓகேவா? அடுத்தது, அக்கார்டிங் டு த குளோபல் எலக்ட்ரிசிட்டி review report, what was the rank of India in world in solar power protection in 2023? solar power protectionல இந்தியாவோட ரேங்க் என்ன வேர்ல்ட் லெவல்ல? ஸோ எம்பர் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் தான் இந்த ரிப்போர்ட் அடிக்கடி வெளியிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்தியாவோட ரேங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் சோலார் பவர் ப்ரொடெக்ஷன்ல பார்த்தோம்னா இந்தியா வந்து 3rd ரேங்க்ல வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க, செகண்ட் வந்து அமெரிக்கா, 3rd இந்தியா, 4th வந்து ஜப்பான். நம்ம ஜப்பானை டிஃபீட் பண்ணிட்டு தான் நம்ம 3rd பிளேஸ்ல வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ வேர்ல்டு லெவலில் அதிகமாக ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதும் சைனா தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் சோலார் அண்ட் விண்ட் பவர் எல்லாத்துலேயுமே வந்து சைனா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. அடுத்து அமெரிக்கா, நம்ம வந்து சோலாரில் 3rd பிளேஸ்ல வந்து இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அதாவது நம்ம கிட்ட எவ்வளவு மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில பார்த்தோம்னா இந்தியா வந்து வேர்ல்டுலேயே 5th பிளேஸ்ல வந்து இருக்கும், ஓகேங்களா? இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில நம்ம 5th பிளேஸ்ல வந்து இருக்கும். நித்தி ஆயோக் ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப பவர் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப 448 ஜிகாவாட் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர்ல்டு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் நம்ம 5th பிளேஸ்ல வந்து இருக்கோம். அடுத்தது, அஜெண்டா 2063 இஸ் ரிலேட்டட் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரோட சேர்ந்துன்னா ஆப்பிரிக்கன் யூனியனோட சேர்ந்து தான், ஓகேங்களா? ஸோ இஸ்ரேல் வந்து இப்போ ராஃபா சிட்டியை வந்து அட்டாக் பண்ண போறாங்க, ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் வந்து ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அதை கண்டெம் பண்ணி தான் இந்த அஜெண்டா 2063 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ ஆப்பிரிக்கன் யூனியன் பார்த்தோம்னா 55 ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க இதில், ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.